Hebron Ministries. போன வாரங்கள் அநேக காரியங்களை 4 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்பர் ஆஃப் தி பீஸ்ட், மிருகத்தின் லக்கம் 666. 4வது பாயிண்ட் பாருங்க, முத்திரையை கொடுக்க வல்லமை, பவர் டு கிவ் த மார்க். அது சிறியோர் முதல், அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, போத் ஸ்மால் அண்ட் கிரேட், ரிச் அண்ட் புவர், ஃப்ரீ அண்ட் ஸ்லேவ், சுவாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையில்லாது வெற்றிகளாது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் மிருகத்தின் முத்திரையானது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிற தவிர வேறொரு கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இந்த வசனங்களை பார்த்தீங்களா? இதை பாருங்க, இந்த படத்தில் பாருங்க, ஒரு ஆள் கையில் எவ்வளோ சின்னதாக அழகாக சின்னதாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாதிரி ரிஸ்டில் பாருங்கள், வலது கைகளில் அவர்கள் வேதாம் சொல்லுது வலது கையில் பயித்து கொள்வார்கள் சொல்வது, வலது கையில் பயித்து கொள்வார்கள். 2வது பாருங்க, இன்னொரு பிக்சர் பாருங்க, ஒரு விரலை வச்சு காமிக்கிறார் பாருங்க, ஒரு டிராப் மாதிரி ஈஸியாக ஒரு ஜஸ்ட் ஒரு கீறிட்டு இந்த ரிஸ்டில் ஒரு கீறிட்டு அதில் டக்குன்னு உள்ளே வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு ஃப்ராக்ஷனில் உள்ளே போயிடும், யாருக்கு இருக்குன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்க கையில் எடுத்து காமிக்கிறாரு பாருங்க, முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, சின்ன சிப்பு மாதிரி இருந்துச்சு, மைக்ரோ சிப் மாதிரி இருந்துச்சு. நம்ம செல்லில் முன்னாடி இருந்ததெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு, இப்போ வர வர அந்த மைக்ரோ சிப் சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் போடுற சில்லு அதே போல் ரொம்ப மைனூட்டாக பாருங்க. 4வது அந்த பார் கோடு பாருங்க, அவன் கையில் காமிக்கிறான் பாருங்க அந்த பார் கோடு. பிறகு பாருங்க ஒரு பொண்ணுடைய நெத்தியில் பாருங்க பார் கோடு இருக்குது பாருங்க. பிறகு ஒரு ஆளுடைய நெத்தியில் பாருங்க அந்த பார் கோடு இருக்குது பாருங்க. சரி, இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி தான் வருகிற நாட்களில் உங்களுக்கு அந்த முத்திரையை அவர்கள் பதிப்பார்கள். இந்த வேர்டு மார்க் என்ற வேர்டு ஹீப்ரூவில் பார்க்கும்பொழுது, கிரீக்கில் பார்க்கும்பொழுது கரிஸ்மா இல்லை, காக்மா, CHARAGMA, காக்மான்னு சொல்லுவாங்க. அந்த மார்க் அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் ஆர் இம்ப்ரிண்டட் மார்க்காம், அப்படியே ஒரு ப்ளஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் மாலில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது பொருள் வாங்கினாலும் நீங்கள் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போக தேவையில்லை, நீங்கள் வந்து வேறு எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அந்த கை அப்படி காமிச்சா போதும், நெத்தி அந்த மிஷின் பண்ணி அவங்க அப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் பொருள் வாங்கும்பொழுது மால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் டக்குன்னு பண்ணுவோன்னா டக்குன்னு அந்த கோட் அந்த பார் கோடை உங்கள் கையில் போட்டுருவாங்க, இல்லை நெத்தியில் வச்சுருவாங்க. இதுதான் ஃபியூச்சர், இப்போ தான் வரப்போகுது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீ பெற்றுக்கொள்ளாதீர்கள். அப்போ முதல் நாட்களில் ஜோசியம் சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா, அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க, குடுகுடுப்பாரன் ஃபஸ்ட்டு சொல்லுவான், அதுக்கப்புறம் கிளி ஜோசியம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி வந்துச்சு. இப்படி ஒன்று ராகு இங்கே இருக்கிறான், கேது இங்கே இருக்கிறான், அதில் ஏறி இருக்கான், இங்கே இருக்கான், கீழே இறங்க போகிறான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நியூமராலஜி வந்துச்சு பாருங்க, நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா, நியூமராலஜி. இப்போ லேட்டஸ்ட் நம்பர் தான் பார்த்தீங்களா, கார் எடுக்கும் பொழுது 8ஆம் நம்பர் கார் வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கவே விற்காதுங்க, 1 3 7 9 நம்பர் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த 1ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு வாங்க, இதெல்லாம் காட்ஸ் நம்பர். அவங்கள அறியாமலே அதை செய்கிறாங்க பாருங்க. 3ஆம் நம்பர் ட்ரினிட்டியை குறிக்கிறது, 7ஆம் நம்பர் ஃபுல்னஸை குறிக்கிறது, 9ஆம் நம்பர் ஃபுல்னஸை குறிக்கிறது. ஆக இந்த நம்பர்ஸ், இந்த நியூமராலஜி பிரகாரம் பிசாசு கடைசி நாளில் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவன் செய்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், 666 என்ற நம்பரை கொடுக்குறான். எப்படி 666னா 6 இலக்கம். இப்போ நம்ம ஃபோனில் வந்து 6 நம்பர் இருக்குது, அப்புறம் 8 நம்பர் ஆச்சு, இப்போ 9 நம்பர் இருக்குது. நிறைய கண்ட்ரியில் 12 நம்பர் வந்துருக்குது. சில இடங்களில் 18 நம்பர் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு சில இடங்களில் 18 நம்பர் கொடுக்குறாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, 18 நம்பர் எப்படி வரும், 6 நம்பரு டாட் 6 நம்பரு டாட் 6 நம்பர். இப்போ 1 2 3 4 5 6 6 நம்பரு, மறுபடியும் 1 2 3 4 5 6 மாதிரி அடுத்த நம்பர். அப்போ 3 சேர்த்தா 18. இப்போ 6வது நாள் தேவன் வானத்தையும் பூமியும் உருவாக்கினாரு, 6வது நாள். அப்போ மனுஷனுடைய நம்பராக இருக்குது, இன்கம்ப்ளீட் நம்பர்னு அர்த்தம். 7வது நாள் தான் பூர்த்தியான நம்பர், ஃபினிஷ். ஏன்னா சாபத் டே, ஓய்ந்திருந்தார், அதோட தன் வேலையை முடிக்கின்றார். 7வது நாள் 7 நம்பர் ஃபுல்னஸை குறிக்கிறது. ஆனால் பிசாசு நம்பர் 6 நம்பர் இன்கம்ப்ளீட். அப்போ இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது,
இந்த 18 நம்பரை பார்க்கும் பொழுது அதை வந்து வெற்றுக்கொள்வார்களாம். அங்கே கத்தாரில் ஒரு பெரிய இது ஷேக் வந்து $1.5 மில்லியன் கொடுத்து அந்த நம்பரை வாங்கியிருக்கானாம். அவனுடைய நம்பரை, ஃபோன் நம்பரை வாங்கியிருக்கானா. அப்போ அந்த அந்த நம்பர் 6 வர நம்பருக்கு அவ்வளோ பயங்கரமான மவுசு. ஜப்பான் மற்ற நாடுகளில் பார்க்கும்பொழுது இந்த நம்பரை வாங்குவதற்கு எவ்வளோ பணங்களை கொடுத்து அவர்கள் வாங்குறத பார்க்குறோம். இந்த பார்கோடு என்பது 2012ஆம் வருஷம் வந்து அமெரிக்காவில் அவர்கள் அதிகமாக பிரபலமாக ஆரம்பிச்சுது. அப்பொழுது ஆகும்பொழுது $12 மில்லியன் வந்து வியாபாரம் அந்த பார்கோடில் அவங்க எல்லாம் வரவேற்றாங்களாம். பிறகு இப்பொழுது பார்க்குறாங்க 2020லேருந்து 2026க்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 25 மில்லியன் 30 மில்லியனுக்கு மேலே இந்த பார்கோடு தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறத பார்க்குறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் தேவாதி தேவன் என்ன செய்கிறாரு, மிருகம் என்ன பண்ணுது, தன் முத்திரையை ஆண்டவர் சொல்றாரு. முதல் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தன் கைகளில் கற்பனைகளை என்ன செய்யணுமா, தன் கைகளிலே நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஞாபகார்த்தமாய் வைத்து கொள்ள வேண்டும், போகும்பொழுதும் வர வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் வீடுகளில் பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டு நிலைகளில் அந்த 10 கற்பனை தொங்க விட்டுருப்பாங்க. போகும்பொழுது இந்த 10 கற்பனை முத்தம் கொடுத்து விட்டு செல்வார்கள். வரும்பொழுது போகும்பொழுதும் வரும்பொழுது முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. வரும்பொழுது இந்த 10 கற்பனை அதை வந்து தன் கைகள், அப்போ நீங்கள் வந்து பிரேஸ்லெட்னு சொல்கிறீங்க பாருங்க, அந்த பிரேஸ்லெட்டில் அங்கேருந்து தான் வந்துச்சு. அப்போ அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பிரேஸ்லெட்டை நீ கைகளில் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பிறகு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்கள் சொல்கிறாரு, அந்த ஆரோன் வந்து பரிசுத்தம் என்பதை தன்னுடைய நெற்றியிலே அவன் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்க முடிகிறது. அநேக காரியங்களை தேவன் சொல்றார். நீ முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அநேக இடங்களில் தேவன் முத்திரை நமக்கு தேவன் கொடுக்கின்றார். அப்போ முத்திரை மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வேதாகமத்தில் நீங்கள் அநேக காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க. 3 காரியங்கள் மிக மிக முக்கியம். ஒன்று வந்து அந்த 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 நேம், அந்த முத்திரையில் வந்து சீலில் வந்து நேம் இருக்கணும். 2வது டைட்டில் இருக்கணும். 3வது வந்து அத்தாரிட்டி இருக்கணும். அந்த நேம்ன்றது அப்போ தேவனுடைய பிள்ளைனா கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய கிறிஸ்டியன்னா கிரைஸ்ட் ஷுட் பி இன்சைட் யுவர் ஹார்ட்னு அர்த்தம். கிறிஸ்தவன் அப்படின்னா கிரைஸ்ட். அதே போல் அவனுக்கு என்ன பண்ண, ஆன்டி கிரைஸ்ட் அவனுடைய உள்ளத்தில் இருப்பான். 2வது என்னன்னு சொன்னால் டெரிட்டரி, அந்த டைட்டில். டெரிட்டரினா டைட்டில் ஆர் டெரிட்டரி, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி அவர், அதான் அவருடைய டைட்டில், அதான் அவருடைய டெரிட்டரி. வானமும் ஒரு டெரிட்டரி, பூமியும் ஒரு டெரிட்டரி. பிசாசு என்ன சொல்வான், எனக்கு பூமி முழுவதும் டெரிட்டரின்னு சொல்லுவான். 3வது காரியம் அத்தாரிட்டி. நம்ம பரிசுத்த ஆவியான நமக்கு முத்திரை. இவன் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு, நமக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்து பரலோகத்துக்கு அந்நிய பாஷை அடையாளத்தை கொடுத்து முத்திரை எடுக்கிறார். அதுபோல அவன் என்ன சொல்றான், ஃபால்ஸ் ப்ராஃபட், அதை நம்பி வந்தவங்களை அவன் முத்திரை எடுக்கின்றான். இவன் என்னுடைய பிள்ளைகள் என்று முத்திரை எடுக்கிற 3 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ரூலர் என்ற 3 காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் தேவன். அப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி RFIDA அவர்கள் தன்னுடைய இடங்களில் அவர்கள் பதித்துக் கொள்கிறது காரியங்களை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக தேவன் நமக்கு செய்கிற காரியம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1,44,000 பேரை தேவன் முத்திரையிடுகின்றார். இவர் என்னுடைய பிள்ளை என்று பார்க்கின்றோம். அதுபோல நம்ம எசேக்கியேல் சாப்டர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பெருமூச்சு அழுகிற நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். பார்த்தீங்களா, பெருமூச்சு அழுகிற நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு, அந்த அடையாளம் போடப்பட்டிராதவன் எல்லாம் போய் வெட்டுங்கள்னு சொல்லுவார். அப்போ அதை பரிசு ஸ்தலத்திலே துவக்குங்கள். முதல்ல முதியோரிடத்திலே துவக்குங்கள், பிறகு பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வெட்டி போடுங்கள். யாரு முத்திரை இல்லையோ அவர்கள் வெட்டி போடப்படுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவன் நமக்கு கொடுத்த முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருந்தா தேவன் உங்களுடைய நெற்றிகளிலும் கைகளிலும் தன்னுடைய முத்திரையை தேவன் வைப்பார். முத்திரை என்பது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒன்று. அன்பு செலுத்துவது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒன்று. யார் நாம் கீழ்ப்படுகிறோமோ
அவர்களுக்கு தேவன் தன்னுடைய முத்திரையை போடுவார். அதனால்தான் அவன் என்ன செய்யறான், இந்த கைகளில் ஏன் இங்கே வைக்கிறாங்கன்னு சொன்னால், இதில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதும். அந்த சிப்பு வந்து அது சார்ஜ் ஆகணும். நீங்கள் இப்போ பேட்டரி வைக்கும் பொழுது நீங்கள் கரண்ட் ஏற்றுறீங்க பாருங்கள், சார்ஜ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரத்த ஓட்டம் ஜாஸ்தி. டாக்டர் என்ன பண்ணுறான், உடனே நாடி பிடிச்சி பார்க்குறாரு, பார்த்தீங்களா உயிர் இருக்குதா இல்லையா, ஆள் போயிட்டாருங்க, இதில் ஒன்றுமே இல்லைன்னா ஆள் போயிட்டாருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பவர்ஃபுல்லாக அதுக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணுறான், ஆண்டவர் என்ன இடத்த சொல்கிறாரோ அவன் பிசாசு புரிஞ்சுக்கிறான். இது ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல அந்த முத்திரையை, அந்த பார்கோட, அந்த சிப்பை, மைக்ரோ சிப்பை, RFID-யை ஃபிக்ஸ் பண்ணுறான் பாருங்க. அதுபோல தேவன் உங்களை தன் வலது கரத்திலே ஏந்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகால். நெற்றி எதை கொடுக்கிறது, நம்ம தலைக்கு பின்னாடி என்ன இருக்குது, மூளை இருக்குது. வேற ஏதாவது இருக்குதா, இல்லை, மூளை இருக்குது. அப்போ அந்த மூளையை அது இருக்கிறதுனால தேவன் எது குறிக்குது, தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள், முத்திரையை தரிப்பிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காக தேவன் என்ன பண்றார், நெற்றியிலே முத்திரையை போடுறார். பிசாசு என்ன பண்றான், அவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படி நடக்கணும் என்பதற்காக அந்த பிரைன் இருக்கிற இடத்துல அதில் அவனுடைய முத்திரையை அவன் தரித்துக்கொள்ள செய்கிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களில் நாம் வந்து நிற்கின்றோம். ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவன் ஊற்றி கடைசியாக நான் முடிக்க போகிற 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்து இவெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன கடைசியில் செய்ய போகிறது, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள். யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து ஆலயத்திற்கு சென்று மனவையாட்டிய சபையிலே அங்கமாய் தரித்திருக்கிறார்களோ, சபையை எடுத்துக்கொள்ள போக தேவன் வரப்போகிறார். பாவிகளை மீட்கும் ஆண்டவர் முன்பே வந்து விட்டார். 2வது வருகை யாருக்கு, சபை, மனமாட்டியாகிய சபையை. நீங்கள் ஒரு சபையிலே அங்கத்தினராய் இருக்க வேண்டும். நீங்கள் அங்கத்தினராய் இல்லாதவரை தேவன் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் சபையை எடுத்துக்கொள்ள, மனமாட்டியாக சபையை எடுத்துக்கொள்ள தேவன் வரப்போகிறார். அப்பொழுது என்ன நடக்கும், தேவன் தன் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு செல்வார். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு போவதற்கு முன்பாக சபை தேவனுடைய ராப்சர்ல, வருகையில, ரகசிய வருகையில சென்று விட வேண்டும். சபை கைவிடப்பட்ட பிறகு இந்த வேதனைக்குள்ள நாம் போய் விடுவோம். அதற்கு முன்பாக நம்மால அதை தரித்துக்கொள்ள முடியாது. தரித்துக்கொள்ள முடியல என்றால் நீங்க பொருள் வாங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாலும் நீங்க வந்து உங்களை அக்கௌண்ட் காமிச்சாகணும். உங்களோட சொத்துக்கள் எல்லாமே இதுல RFID-ல, ஐடி கீடு எல்லாம் அதுல இருக்கும். எங்கேயுமே பயணம் செய்ய முடியாது. பட்டினியாய் சாக வேண்டியதா. வேற வழி இல்லாம தரித்துக்கும் போனீங்கன்னா அவனுடைய தரிக்கும் பொழுது நரகத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதனால தேவன் உங்களை கடைசியாக, உங்களையும் என்னையும் சரி யாராக இருந்தாலும் எச்சரிக்கின்றார். நாம் கடைசி நாட்களில் தேவனுக்காக வாழ்வோம், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம், ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருப்போம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் பிடிபடா பண்ணோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கார். கடைசியில் 19ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது மிருகம் பிடிபட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிபட்டான். கடைசியில் ஆண்டவர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, தேவன் அந்தி கிறிஸ்துவை தேவன் பிடிக்கின்றார், தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கின்றார். அந்த கள்ள தீர்க்கதரிசி யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்கினார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். பாருங்க, பிடிக்கப்பட்டன. இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். எப்படி சோதம் குமாரா மேல தேவன் கந்தகம் அக்னியும் வர்ஷிக்க பண்ணாரோ அதே போல தேவன் நரகத்திலே கந்தகம் எரிகிற கடலிலே அவர்களை உயிரோடு கூட தள்ளி விடுகின்றார். மற்றவர்கள் முத்திரையின் மேல் ஏறினவர்கள் கூட வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பயங்கரமா இருக்கு பாருங்க. கடைசியில் பறவைகள்லாம் வந்து அதை சாப்பிடத்தக்கதாய் தேவன் அதை மாற்றி விடுகின்றார். 20ஆம் அதிகாரத்தை நான் படிச்சு முடிக்க போறேன். கர்த்தர் நமக்கு வேண்டிய வசனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இதான் கடைசி வசனம். அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனங்கள் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும்
மிருகத்தையாவது சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை நான் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நியாய தீர்ப்பு கடைசி கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் மிருகத்தினுடைய கடைசி சான்ஸ், முதல்ல வருகை ராப்சர், உண்மையா இருக்கிறவர்கள் கர்த்தர் வருகையில் எடுத்து கைவிடப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ள போவார்கள். 5 கிறிஸ்து ஆட்சிக்குள்ள ஐயோ நான் என்னோடு கூட இந்த மனைவி போயிட்டாலே, என்னோட இந்த கணவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள போய் அந்த முத்திரையை அவன் பொதிக்கும் பொழுது தரித்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் உண்மையா இருந்தவர்கள் மரிக்கிறார்களே, அவர்களை தேவன் உயிரோடு கூட எழுப்புகிற அருமையான சம்பவம் காட்சி தான் இங்கு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போது முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருவர்களை கண்டேன், அவர்கள் உயிர் தெழுந்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷங்கள் கடைசி வரையிலும் உண்மையா இருப்பிற்கு 1000 years kingdom, 1000 வருட அரசாட்சியை குறித்து நான் சபையிலே 10 வாரங்கள் எடுத்திருக்கிறேன், 7 வாரங்கள் எடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஆக மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானும் மிருகமும் கள்ள தீர்க்கசியும் இடமாகிய அக்னியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனங்களை பாருங்க, 19, 20 அதிகாரங்களை பாருங்க. ஆண்டவர் தேவன் இந்த செய்தியினுடைய 2 வாரங்கள் நாம் பார்த்த இந்த செய்தியை கர்த்தர் முடிக்கின்றார். அதுல சொல்லப்படுகிறது, கடைசியில தேவன் பரிசுத்தாவியானவர் தன்னுடைய பிள்ளைகளை தேவன் கைவிடவே இல்லை. நீங்களும் நானும் இன்றையிலிருந்து உண்மையா இருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. தேவனுக்கு நாம் உண்மையாக இருப்போம், கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே என் பிள்ளைகளையும் கர்த்தாவே ஒரு நாள் நான் அந்த முத்திரையை தரித்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள்ள நான் போகக்கூடாது கர்த்தாவே. என் குடும்பத்தை நீ ரட்சியும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையாய் சபைக்கு போக ஆண்டவரே, ஆராதனை செய்ய ஆண்டவரே, தேவனை ஆராதிக்க ஆண்டவரே, வேதத்தை படிக்க எங்களுக்கு நேரத்தை தாரு ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவரே, இந்த செய்தியினுடைய தலைப்பு நாம் பார்த்தோம், மிருகத்தினுடைய இலக்கம் 666. ஹல்லேலூயா. நம்பர் ஆஃப் த பீஸ்ட். பவர் டு கிவ் அத்தாரிட்டி, அதிகாரம் கொடுக்கும் வல்லமை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவரே இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கும் வல்லமையை பிசாசு கொடுப்பான். பிறகு அற்புதம் செய்யும் வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கின்றான். பவர் டு பெர்ஃபார்ம் மிரக்கிள். 3வது காரியம் பவர் டு கிவ் பிரெத், ஆவியை கொடுக்கும் வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கின்றான். 4வது பவர் டு கிவ் த மார்க், முத்திரையை கொடுக்கும் வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கின்றான்.